இந்த வீடியோ மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் இடங்க. அதில் நம்மளுக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட இந்த 2 BHK அழகான வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சிறுமுகைக்கு பார்த்தீங்களா, சிறுமுகையிலேருந்து நம்ம அன்னூர் போகிற வழியில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்க. 20 அடி ரோடு ஃபீஸாவோ 54 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. 2 வீடும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் டாட் சாண்டல் நிறைய இடத்துல டச்சர் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்டென்ஸில் ரேம்ப் எல்லாமே போட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. கேட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான போர்ட்டிகோ. அளவு 17:8. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் மில்ஸ் நமக்கு வந்து டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி பென்சில் டைல்ஸ் செட் பண்ணி அதில் நமக்கு கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா தாங்க. லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16x16 அடியில் ரொம்ப ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. சீலிங் நம்மளுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி சென்டரில் மட்டும் சர்க்கிள் டைப்பில் ஒரு ஃபால் சீலிங் டிசைன் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு ஃபால் சீலிங்கில் நீட்டான கலர் காம்பினேஷனில் அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி பூஜை ரூம் வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து அழகாக ஃபினிஷிங் பண்ணி அதில் நம்மளுக்கு 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 11x8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான கிளாஸி ஃபின்ஸில் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்கிற குபேர் மூலையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16x8ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ்ட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 4.75க்கு 7.75 அடியில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ் பேஷன் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோசெட்டும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11x8ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2x4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்லே பண்ணி வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட காமன் பாத்ரூம், அதாவது 2-in-1. வெளியிருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 பர்பஸாக இந்த பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அதுலேருந்து அப்படியே நம்ம மேலே டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்த்துருந்தோம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டலே வந்து அப்படின்னா கிரில் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% ஒர்க் முடிஞ்சுங்க. சின்ன ஒர்க் தான் பெண்டிங்காக இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ வீக்கில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் சிறுமுகையில் பார்த்தீங்கன்னா சிறுமுகை டு அன்னூர் ரோட்டில் போகிற வழி தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 41 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க.
இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.